புதிய காரியம் செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். மத்தேயு 13வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் 100 மடங்கு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்க காரியத்தை வாய்க்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஒருவேளை உங்க காரியம் இதுவரை நடக்காமல் இருக்கலாம், வாய்க்காம இருக்கலாம், வழியே இல்லாம இருக்கலாம், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம், அது நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம். என்ன செய்வது, யாது செய்வது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ. உங்களுடைய வாழ்க்கை, உங்க இருதயம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால், வசனத்தை கேட்கிறவர்களாயும் வசனத்தின்படி நடக்கிறவர்களாயும் வசனத்தை வாசிக்கிறவர்களாயும் அதை தன்னுடைய ஜீவியத்திலே இந்த வசனத்தை பின்பற்றுகிறவர்களாயும் நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனுஷராய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாய் உங்க காரியம் 100% வாய்க்கும்படி ஆண்டவர் செய்வார். வசனத்தின்படி நடக்கல, வசனத்துக்கு நான் செவி கொடுக்கல, எனக்கு உணர்வே இல்லை, எனக்கு காரியம் வாய்க்கும் அப்படின்னா காரியம் வாய்க்காது. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயம் எப்படி இருக்கிறது, நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என் காரியம் வாய்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் உணர்வுள்ள ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேனா, வசனத்தின்படி நான் வாழுகிறேனா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, ஆண்டவரை எனக்கு முன்பாக நிறுத்துகிறேனா என்கிற எண்ணத்தோடு, உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை ஆண்டவர் 100% வாய்க்கும்படி செய்வார். கண்பான தேவ பிள்ளைகளே, நடக்காதவைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து நீங்க சந்தோஷமா இருங்க. நிச்சயமாய் உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்கும்படி செய்வார். வாய்ப்பே இல்லை, நடைபெறுவதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட காரியம், தடுத்து நிறுத்தப்பட்ட காரியம், தடையா நின்று கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் 100% வாய்க்கும்படி செய்ய போறார். அறகுறையா அல்ல, 100% அது வாய்க்கும். நிச்சயமா உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்கும்படி செய்வார், உங்க காரியம் நடக்கும்படி செய்வார். இனி ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இனி உங்க காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த வசனத்தின்படி நடக்கிறேன், இந்த வசனத்தின்படி நான் வாழுறேன், இந்த வசனத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமா நான் இருக்கிறேன், என் காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் ஆண்டவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ ஆண்டவரே 100 மடங்கு பலனை அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெபம் என்கிற விதையை ஒவ்வொரு நாளும் அவர்கள் விதைக்கும் பொழுது தன் இருதயம் எப்படி இருக்கிறது, நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், வசனத்தின்படி நான் நடக்கிறேனா என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு செபித்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருடைய காரியமும் 100% வாய்க்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.